Welcome back to Dani Spoken English. This is Dani from Singapore. How are you doing today? I'm good. Today we are going to talk about the difference between do you and are you. இந்த ரெண்டுலையுமே நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஷன் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ அதை உங்களுக்கு கிளியர் பண்ணணும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். Do you இல்லை கொஸ்டின் பண்ணுறதுக்கும் ஆர் யூ அதில் கொஸ்டின் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்பயுமே இந்த கன்ஃபியூஷனே வராது. அது தெரிஞ்சுக்கிறோமா? do you எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெயின் வேர்ப் வரும்போது மட்டும்தான் do you யூஸ் பண்ணுவோம். ஆர் யூ யூஸ் பண்ணும்போது மெயின் வேர்பு இருக்காது. அதில் ஒரு நவ் ஆர் அட்ஜெக்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் மெயின் வேர்பே இருக்காது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கனாலே டூ யூ ஆர் யூவில் இருக்கிற கன்ஃபியூஷன் எல்லாமே போயிடும். டூ யூவில் மெயின் வேர்ப் இருக்கும். மெயின் வேர்ப்னா என்ன அப்படின்னா நம்ம அந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த 3 நிலைகளில் உள்ள அந்த வேர்டை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். இதுதான் அந்த ஸ்பீக்ங்கிறது தான் மெயின் வேர்ப். ஸோ அந்த மெயின் வேர்ப் இல்லாமல் கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு ஆர் யூ யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் ஆர் யூ யூஸ் பண்ணி மெயின் வேர்ப் இருக்கும். அதை கடைசியில் பார்க்கலாம் எப்படின்னு. டு யூ யூஸ் பண்ணி கொஸ்டின் பண்ணுறதை பார்ப்போம். வித் மெயின் வேர்ப், மெயின் வேர்பில் மெயின் வேர்போடு சேர்த்து அந்த கொஸ்டின் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். Do you like him? அவனை நீ விரும்புறியா? இந்த லைக்ங்கிறது தான் இந்த இடத்துல மெயின் வேர்ப். Do you know him? அவனை உனக்கு தெரியுமா? அந்த நோங்கிறது தான் இந்த இடத்துல மெயின் வேர்ப். Do you have a pen? Do you remember him? அவனை நீ ஞாபகத்தில் வச்சிருக்கியா? Do you remember him? Do you need any help? Do you need? இப்போ நீட்ங்கிறது இந்த இடத்துல மெயின் வேர்ப். இது ஏன் அப்படின்னா நீடட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நீட்ங்கிறது தான் மெயின் வேர்ப். டூ யூ ஹேவ் அ பென்? இப்போ உன்கிட்ட ஏதாவது பென் இருக்கா? டூ தே ஸ்பீக் இங்கிலீஷ்? அவர்கள் இங்கிலீஷ் பேசுவாங்களா? அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்களா? அந்த ஸ்பீக்ங்கிறது மெயின் வேர்ப். ஸோ இதை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையுமே இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுறப்ப வராது. டூ யூ லைக் டு ரீட் புக்ஸ்? இந்த இடத்துல டூ யூ லைக் அப்படிங்கிறப்போ அந்த லைக்ங்கிறது மெயின் வேர்ப். ஸோ மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா டூ யூ தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஆர் யூ அதை யூஸ் பண்ணி கொஸ்டின் பண்ண போகிறோம். இதில் மெயின் வேர்ப் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. நவுன் ஆர் அட்ஜெக்டிவ். இதெல்லாம் நவுன், அட்ஜெக்டிவ் இதெல்லாம் இன்னொரு கிளாஸில் பார்ப்போம் எக்ஸ்பிளனேஷனோட. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது, இந்த வீடியோவில் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்னென்னா மெயின் வேர்ப் இருந்தால் டூ யூ யூஸ் பண்ணணும். மெயின் வேர்ப் இல்லை அப்படின்னா ஆர் யூ தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் யூ அன் இந்தியன்? நீ ஒரு இந்தியனா? இதில் நம்ம மெயின் வேர்பே தேவையில்லை, மெயின் வேர்பே யூஸ் பண்ணலை. So, are you happy? Are you sad? Are you married? Are you busy? Are you ready? Are you okay? இதில் எதுலையுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. எதை? மெயின் வேர்ப் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ மெயின் வேர்ப் இல்லாட்டி ஆர் யூ யூஸ் பண்ணுங்க. டூ யூ யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் மெயின் வேர்ப் இருக்கணும். இப்போ சம்டைம்ஸ் ஆர் யூ யூஸ் பண்ணுறப்ப மெயின் வேர்ப் வரும். அதை எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதில் வரும்போது மட்டும்தான் ஆர் யூக்கு அடுத்து வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்து தான் வரும். இது வெர்பு தனியாக வராது. வெர்ப், மெயின் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் யூ பிளேயிங்? ஆர் யூ ரீடிங்? ஆர் யூ வாக்கிங்? இதெல்லாம் சொல்லும்போது ஐஎன்ஜி சேர்த்து வரும். ஸோ இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில்
கொஸ்டின் பண்ணும்போது இது எப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுறோம், நடந்து கொண்டிருக்க காரியத்தை கேட்குறப்ப மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்குறது டு யூ வந்தால் மெயின் வெர்ப் கண்டிப்பாக இருக்கணும், ஆர் யூல மெயின் வெர்ப் இருக்காது. இதுதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். If you like this video, press the like button. If you're eager to learn English, subscribe to my channel. Share this video to your friends on Facebook, Twitter or WhatsApp. See you soon in my next video with an interesting topic. Until then, bye bye from Daniel.